லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற செம்பியன் மாதேவி படத்தோட விமர்சனம். செம்பியன் மாதேவி என்ன ஒரு பொயட்டிக்கான ஒரு டைட்டில், நாவல்ட்டியாகவும் இருக்குது, பொயட்டிக்காகவும் இருக்குது இந்த டைட்டில். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிய கதை தான். ஆனால் வழக்கமான ஜாதியை பற்றியும் ஜாதிய அரசியலை பற்றியும் பேசலைங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அந்த ஊரில் அங்கே ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இரு பிரிவினர். அதில் வந்து கோழி பண்ணையில் ஹீரோயினோட அப்பா வேலை பார்க்குறாரு. அந்த கோழி பண்ணையினோட முதலாளியோட மகன் கொஞ்சம் சமத்துவமான ஒரு கேரக்டரு. சித்தப்பா பெரியப்பான்னு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க சித்தப்பா ஒருத்தர் வந்து தான் தான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு ஜாதிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாரு. இந்த பையன் வயசு அந்த பொண்ணு மேலே ஒரு காதல். அந்த காதல் கசிந்துருவதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அண்ணனை இந்த ஜாதியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்த சித்தப்பாவோட பொண்ணை லவ் பண்ணா அப்படிங்கிறதுக்காக தீர்த்து கட்டிடுறாங்க. அந்த தீர்த்து கட்டினவங்களை இந்த பொண்ணோட அப்பா பழிவாங்க துடிக்கிறாரு. ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் பழிவாங்க துடிக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க காதல் இப்படி ஏற்கனவே ஒரு குத்து வெட்டு கொலைக்கு அப்புறம் இணைந்ததா, கிளர்ந்ததா, இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போலவே இந்த காதலுக்கும் பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக ஜாதி பிரச்சனை. அதில் கிளைமாக்ஸில் எல்லோரும் உருகிற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருக்கிறாரு இயக்குனர். நான் அதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ, தயாரிப்பாளர், இயக்குனர், இந்த படத்தோட நாயகர், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே ஒருத்தர் தாங்க. அவர் வந்து லோகு பத்மநாபன். அவர் வந்து ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு. என்ன ஒன்றுன்னா, இந்த படம் வந்து இன்னும் 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 கூட கிளைமாக்ஸ் வந்து யார் மனசும் நோகாதபடி எடுத்துருக்கலாம். அந்த பையனோட நண்பர்களே சேர்ந்து அந்த பொண்ணை இவன் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு அவங்க கட்சி தலைவர் சொன்னதுனால கொலை பண்ண போகிறாங்க. கட்சி தலைவர் கொலை பண்ண தான் அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அவங்க ரேப் பண்ணி கொள்கிறாங்க, ரேப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் இறந்தாளா இருந்தாளா, புரட்சியாக இருவரும் இந்த ரேப் அட்டம்ப்டுக்கு அப்புறமும் இணைந்தார்களா இல்லையா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல முயன்றிருக்கிறாரு இந்த படத்தோட நாயகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான அந்த லோக பத்மநாபன். அதில் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயம் நெருடலாக இருந்தது, இந்த கிளைமாக்ஸ் தான். யாருமே நண்பரோட தோழியை வந்து இப்படி நண்பன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு வேணா கொலை வேணா பண்ணுவாங்களே தவிர ரேப் பண்ண மாட்டாங்க. அந்த இடம் மட்டும் அது வரைக்கும் படம் இரு சாராருக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையை அழகாக பேசிட்டே போச்சு. கிளைமாக்ஸில் ஒரு சைடாக மாறின மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி இந்த செம்பியன் மாதேவி இந்த பெயருக்கு ஏற்றபடியே எல்லாருமே புதுமுகங்களாக தான் இருக்கிறாங்க. செம்பியன் மாதேவியில் பெருசாக நடிச்சிருக்கிற அந்த ஜாதி அரசியல் தலைவராக நடிச்சிருக்கிற மணிமாறன், அவர் ஏற்கனவே பல படங்களில் வில்லனா, அப்பா சித்தப்பா அந்த மாதிரி கேரக்டர்களை வந்து போயிருக்கிறாரு. அவரை தவிர்த்து பாக்கி எல்லாருமே புதுமுகமாக தான் தெரியுறாங்க. ஆனாலும் இந்த டைரக்டர், இந்த படத்தோட இயக்குனரும் சரி, லோக பத்மநாபனும் சரி, அவரே மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. இசை, தயாரிப்பு, நடிப்பு, இயக்கம் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அந்த கிளைமாக்ஸை கொஞ்சம் கோட்டை விட்டுருப்பார் போட்டிருக்கு. மற்றபடி கொட்டை கூட இல்லை, ஒன் சைடாக இருந்திருக்கிறார், அவ்வளோதான். அது மட்டும் பிற சமூகத்தினருக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தும். மற்றபடி அவர் அவர் எடுத்துக்கிட்ட கதைக்கு அழகாக நியாயம் செஞ்சுருக்கிறாரு. காட்சிகள் இதெல்லாம் அந்த பட்ஜெட்டுக்கு இருக்கிற அவைலபிள் லைட் அதிக இடங்கள்லாம் அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து இயக்குனர் எல்லாமே ஒருத்தர். ஆனால் அந்த பொண்ணுங்க ஒரு 2-3 பேர் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் அம்சலேகா. அவங்க வந்து உண்மையாக ஒரு கிராமத்து குயினா, வில்லேஜ் குயினா, கிராமத்து இளவரசியாக அழகாக தெரியுறாங்க அந்த கிராமத்துக்கு முகத்தோட. இந்த படத்தில் வந்து அம்சலேகா இல்லாமல் இன்னொரு நாயகி இருக்காங்க. அவங்க தான் அந்த முதல்ல அந்த மாடுமுட்டியோட பையனை லவ் பண்ணி மாடுமுட்டியோட பையன் இறக்கிறதுக்கு காரணமாக இந்த கோழி பண்ணையில் வேலை பார்க்குறவர் தான் மாடுமுட்டி. அவங்க பேர் வந்து ரெஜினா. படத்தில் வந்து சும்மா கும்முன்னு இருக்கிறாங்க, கிராமத்து குஷ்புவாக தெரியுறாங்க. அந்த ரெஜினாவுக்கும் சரி இந்த அம்சலேகாவுக்கும் கரெக்டாக ட்ரை பண்ணாங்கன்னா தமிழ் சினிமாவில்
ஒரு இடம் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே ராஜசேகரன் அவர் தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. உண்மையாக சிறப்பாக இருக்குது. இயக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு நெருடலாக இருந்த விஷயம் அந்த கிளைமாக்ஸ் மட்டும்தான். மற்றபடி இந்த படத்தோட மியூசிக், பாடல்கள் எல்லாமே ஒருத்தரே செஞ்சாருங்கிறது நம்ப முடியல. அதுவும் அந்த புதியவர் லோக பத்மநாபன் உண்மையாக விஷயம் அது. அடுத்தடுத்த படங்களில் இந்த கிளைமாக்ஸ் விஷமத்தனத்தை கொஞ்சம் கைவிட்டாருன்னா இந்த தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனராக மாரி செல்வராஜ் இந்த வகையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செம்பியன் மாதேவி படத்திற்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்தி ஆகிய என்னுடைய பார்வையில் 10க்கு 6 மதிப்பெண்கள் தருவேன். நன்றி, வணக்கம்.